5 வகையான சிலபஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சிலபஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஸோ இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா வந்து நேஷனல் லெவலில் நடக்கிற எல்லா எக்ஸாம்ஸ் லைக் நீட், ஜேஇ, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இது எல்லாத்துக்கும் ரிலேட்டடான சிலபஸ் தான் சிபிஎஸ்சியில் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க, அதே மாதிரி பேட்டர்னில் கேட்பாங்க. ஸோ அதனால வந்து மாணவர்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு சிபிஎஸ்சி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் கரிக்குலம் இது யூனிஃபார்ம் அக்ராஸ் இந்தியா. இப்போ நீங்கள் சிபிஎஸ்சியில் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்க, அப்புறம் திடீர்னு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து சண்டிகர் போறீங்க, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கல்கட்டா போறீங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான் கிளாஸஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் மாதம் இந்தியா ஃபுல்லாக வந்து 3வது லெசன் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஜூலை மாதம் 4வது லெசன் எடுப்பாங்க. ஸோ அதனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல வேலை செய்யறவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் சிபிஎஸ்சி உடைய பேட்டர்ன் வந்து இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, கேந்திர வித்யாலயா போன்ற தேர்வு பள்ளிகள்ல. தனியார் பள்ளிகள் அவங்க சில பள்ளிகள் அவங்க இஷ்டம் போலையும் பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, பிராக்டிகல் நாலேஜ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த சிலபஸ்ல படிக்கிறவங்கள இந்தியா இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அப்ராட்லயே எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் கொடுத்து ஒரு கம்ப்ளீட் சிலபஸ். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஃபீஸ் ரொம்ப அதிகமா கேட்கறாங்க. ஸோ ஸ்டேட் போர்டோட சிபிஎஸ்சிக்கு ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா வந்து ஸ்டேட் போர்ட் டீச்சர்ஸ் மாதிரி இல்லாம சிபிஎஸ்சி டீச்சர்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா அந்த பாடத்தையே 360 டிகிரியில் நடத்தணும். ஸோ அதனால வந்து அவங்களோட ஆசிரியர்களோட சம்பளம் அதிகமா இருக்கிறதுனால கூட வாங்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ். நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து இல்ல. சில ஸ்கூல்ஸ் ஈவன் கேந்திர வித்யாலயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஒரு லாங்குவேஜ் ஆப்ட் பண்றதுக்கு சில ஸ்கூல்ஸ்ல வந்து அது இல்லாம இருக்கு. ஸோ இது ஒரு டிராபேக். ஏன்னா தமிழ் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மற்ற போர்டு மாதிரி இல்லாம சிபிஎஸ்சி போர்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற போர்டோட கொஞ்சம் கடினமா இருக்கும். சில மாணவர்கள் வந்து இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க.